Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செயல்படாமல் உள்ள பொது கழிவறைகளை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். பழனி பேருந்து நிலையத்தில் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் கழிவறைகளில் சிறுநீர் கழிக்க 15 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தனியார் கழிவறை ஒப்பந்ததாரர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் செயல்படுவதால் அராஜகமாக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக பொது கழிவறைகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். நகராட்சி நிர்வாகம் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்க. அது இரண்டு பேருக்குமே, பக்தர்களுக்கும் சரி, தைப்பூச பக்தர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி அது பெரிய இழப்பாக தெரியுது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் மருத்துவ கழிவுகளை நீரோடைகளில் கொட்டி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வத்தலகுண்டு செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள நீரோடைகளில் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டி வருவதால் தொற்று நோய் மற்றும் நிலத்தடி நீர் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மருத்துவ கழிவுகளை கொட்டி வரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை மீட்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு செல்போன் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவரை விஷத்தேன் குழவிகள் கொட்டியதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளிக்காமல் நீண்ட நேரம் இழுத்தடித்தனர். இதைத் தொடர்ந்து உறவினர்கள் கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து செல்போன் லைட் வெளிச்சம் மூலம் ஆரோக்கியசாமிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை செயல்படும் லட்சணம் எந்த நிலையில் உள்ளது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் முன்பு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக குடிநீர் வீணாகியது. பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள குழாய் உடைந்து சாலையில் குடிநீர் வழிந்தோடியது. இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை அதனை சரி செய்ய எவரும் முன்வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.